43 மாத கால ஆட்சியில மத்திய அரசாங்கத்தை எங்க எதிர்த்திருக்கிறாங்க சொல்லுங்க. மக்களுடைய பிரச்சனை நுணையளவும் கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் இந்த விடியா அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்ப வெள்ளை கூட போய் பிடிக்கிறேன், வெள்ளைக்குடி வேண்டாம். கூட்டணி வைப்பது இந்தியா கூட்டணியில. ஆனா கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நானே வெளியிடுறாங்க. யாரை கூட்டியாந்து வெளியிடுறாங்க? மத்திய அமைச்சரை கூட்டியாந்து விடுறாங்க. இரட்டை வேடம் புரிகின்ற கட்சி தான் திமுக கட்சி, அண்ணா திமுக அப்படி அல்ல. நீட்டை கொண்டு வந்தது திமுக. டெல்டா மாவட்டம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசு. மருத்துவ கழிவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே செக் போஸ்ட் தாண்டி தான் வரும். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அங்கங்க இருக்கிற மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற அதிகார இடத்துல புகார் செய்திருக்கிறாங்க. இந்த விவாத மேடையெல்லாம் பார்த்தேன். அப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, சமூக ஆர்வலர் சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் கழிவுகள் கொட்டுகின்ற பொழுது அங்கே கேரளாவிலிருந்து கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த அண்டை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டம் திருநெல்வேலி, நம்முடைய கன்னியாகுமரி, அதே போல் இங்கே இருக்கிற பொள்ளாச்சி, இது மாதிரி கேரளா பார்டரில் இருக்கின்ற அந்த மாவட்டங்கள்லாம் கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறாங்க. அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இதனால் தொற்றுநோய் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் உடனே எங்கள் மேலே பழி சுமத்துறாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவிப்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தான் தெரிவிக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சியுடைய வேலை எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை தெரிவிப்பு தான். அதை ஆய்வு செஞ்சு அதை சரி செய்வது அரசுடைய கடமை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறான செய்தி தான் வெளியிட்டு இருக்காங்க ஒழிய மக்களுடைய பிரச்சனையை நுணையளவும் கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் இந்த விடியா அரசாங்கம். அரசாங்கம் மத்திய அரசை என்ன எதிர்த்திருக்குது? 43 மாத காலம் ஆகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சு 43 மாத காலம் ஆகுது. 43 மாத கால ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தை எங்கே எதிர்த்திருக்கிறாங்க சொல்லுங்க. அப்போ திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்போ வெள்ளை கூட போய் பிடிக்கிறார், வெள்ளைக்குடி வேந்தன் இன்றைய முதலமைச்சர். இவராக பேசுகிறார் வீரவசனம். இன்றைக்கு கூட்டணி வைப்பது இந்தியா கூட்டணியில். ஆனால் கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நானே வெளியிடுறாங்க. யாரை கூட்டியாந்து வெளியிடுறாங்க? மத்திய அமைச்சரை கூட்டியாந்து விடுறாங்க. இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி தான் திமுக கட்சி, அண்ணா திமுக அப்படி அல்ல. எதை எதுக்க வேணுமோ அப்பொழுது அதை எதிர்ப்போம். மக்கள் பாதிக்கக்கூடிய திட்டம் தமிழகத்தில் வருகின்ற எதிர்த்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நீத்தேன் கொண்டு வந்தது திமுக. டெல்டா மாவட்டம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அவர் முன்னிலையில் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்திய காரணத்தினால் 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. இன்னைக்கு நீட் தேர்வுங்கிறீங்களா? நீ வாயிலேயே பேசுறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. நீட் தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக தான். ஆனால் அழகா பேசி ஊடகம் பத்திரிகையும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ அவர்கள் நீட் தேர்வை எதிர்ப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கல? இதை நிறைவேற்றக்கூடிய இடம் நாடாளுமன்றம். அதை கூட செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம்.
தில்லு திராணி இந்த முதலமைச்சருக்கு எங்க இருக்குது? நாங்க கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே காவிரி நதி பிரச்சனையை எதிர்த்து சாதித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவர் வேட்டி மாற்றி கட்டிட்டு போய் அங்கே இருக்கிறார். புரியுதா? அவர் அடையாளப்படுத்திட்டு இருந்தால் தான் அங்கே மந்திரி பதவி தப்பும். அதுக்காக பேசிட்டு இருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு அவர் சட்டமன்ற உறுப்பினராக்குறாங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவி கருணையால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அந்த நன்றியை மறந்து பேசுகின்ற அமைச்சர் ரகுபதி. அவர் என்ன நாங்கள் தவறு செஞ்சிருக்கிறோம் என்கிட்ட பேசுகிற அங்கே இருக்கிற ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி, காவல்துறை குற்றவாளிகளை பிடித்து தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்க வழக்கறிஞர் இல்லை நாங்கள் தான் பிடிச்சி கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அப்படி சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவே காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் வாங்க மறுக்கிறாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு உத்தரவிடுது. ஏன்னா அங்கே நியாயமாக வழக்கு நடைபெறாது. இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கை பதிவு செய்யாத காரணத்தினால் இங்கே அந்த குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். நியாயமாக வழக்கு நட வேண்டும், அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்கும் என்பதற்காக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் உத்தரவு பிடிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அதை நடத்தி இருக்கணும். அதுக்கு மாறாக உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கில் வச்சு வாதாடுது. யார்? குற்றவாளிக்கு ஆதரவாக. என்ன குற்றம்? பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற குற்றம். இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாங்கம் மக்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த அரசாங்கத்திட்ட மிக ஒரு மோசமான அரசாங்கம். இந்தியாவிலே இப்படிப்பட்ட அரசாங்கத்தை பார்த்ததே கிடையாது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு நியாயம் கிடைக்காத நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சொன்ன அரசாங்கம் இந்த விடியாதிமுக அரசு. இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து விட்டது. 5 மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், 5 மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதிகனமழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அலர்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. உடனடியாக மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசாங்கம் அந்த பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இன்றைக்கு சாத்தனூர் டேமில் 2:45 மணிக்கு இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2:45 மணிக்கு 2ஆம் தேதி அதிகாலை இன்றைக்கு அங்கே இருக்கின்ற ஒரு செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் அங்கே இருக்கிற தாசில்தாருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறார். அணை நிரம்புகிறது, அணை பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படும் என்று 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு கொடுக்கிறார். 3 மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. 1,80,000 அடி தண்ணி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக நள்ளிரவில் தண்ணி திறக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற தாழ்வான பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகள்லாம் தண்ணி பூந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஆக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிப்பிலிருந்து குறைத்திருக்கலாம். அதோட இந்த ரெட் அலர்ட் கொடுத்த உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்தா அங்கே இருக்கிற மக்கள்லாம் பாதுகாப்பான ஒரு முகாமில் தங்க வைக்கணும். விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யலை. அதோட குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்தா அவர்களுக்கு தேவையான உணவு, குடி தண்ணீர் இந்த வசதியில் செய்து கொடுக்க வேணும். எதுவுமே செய்யலை விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில். அதனால தான் மக்கள் கொதித்தெழுந்து சாலை மறியல் பண்ணாங்க. அமைச்சர் போகின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. அத்தையுமே இந்த ஆட்சியுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு கனமழையால் இன்றைக்கு மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இதை சொன்னால் திரு ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் எல்லா முன்னேற்பாடும் செஞ்சோம், மக்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறார். அதோட இன்னும் வேடிக்கை ஒன்று சொல்கிறார். இந்த புயலினால் மழை விழிஞ்சுது, 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் தண்ணி வெடிஞ்சு போச்சுன்னார். என்ன ஒரு 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் மழை தான் சென்னை மாநகரத்தில் பெஞ்சுது. அது இயல்பாக ஒரு 6-7 மணி நேரத்தில் வடிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு சொன்னார். ஆனால் இந்த கனமழையின் போது விழுப்புரத்தில் நகரமே தண்ணி சுற்றி இருக்குது. 1 வார காலமாக தண்ணி வெடியலை. அதுக்கு இன்னும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்களோ? ஆக இந்த அரசு ஒரு அலட்சியத்தின் காரணமாக, ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால மக்கள் படு துன்பத்துக்கு ஆளாய்க்கின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறது எழுப்பவே முடியாது.
செம்பரம்பாக்கம் ஏரி கனமழையின் போது நீர் நிரம்பி அணையுடைய பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதில் 30,000 கனஅடி தான் திறக்க முடியும். இதுக்கு முந்தி திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அமைச்சர்கள்லாம் என்னென்ன பேசுனாங்கன்னா, லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீரை செம்பரம்பாக்கையிலிருந்து திறக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. அது குடிநீருக்காக கட்டப்பட்ட ஏரி. அதில் வெறும் 30,000 தான் திறக்க முடியும், அதுக்கு மேலே திறக்கவே முடியாது. அடையாற்றில் 1,00,000 கனஅடி தண்ணீர் நீர்வழி பாதை இருக்குது. அப்படி இருக்கின்ற போது 30,000 கனஅடி திறந்தால் எப்படி மக்கள் பாதிப்பாங்க? ஒரு சாதாரண மக்களுக்கே புரியும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது தொடர்ந்து ஒரு தவறான கருத்தை, அவதூறான கருத்தை நான் முதலமைச்சர் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா அன்றைய தினம் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அதுக்கு முன்பாகவே 2 நாட்கள் முன்பாகவே செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழ் இருக்கின்ற பல ஏரிகள் நீர் நிரம்பி உபரி நீர்லாம் அடையாற்றுக்கு வந்துடுது. அதனால் அந்த நீரெல்லாம் அடையாற்றில் வந்து சேர்கின்ற பொழுதுதான் அதனால் பாதிக்கப்பட்டதோடு மழை நீரால் பாதிக்கப்பட்டதோடு செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் இன்றைக்கு நகரத்துக்குள்ளே தண்ணி பூந்து மக்கள் பாதிக்கலை. அதிக கனமழை பொழிந்து அதனால் வெள்ளத்தால் இன்றைக்கு இந்த குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்து தான் பாதித்த ஒழிய செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் பாதிக்கலை. ஏன்னா 30,000 கனஅடி தான் திறக்க முடியும். அடையாற்றில் 1,00,000 கனஅடி செல்கின்ற அளவுக்கு நீர்வழி பாதை இருக்குது. அதையும் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 2024 ஜனவரி முதல் 2011 10 மாத காலம் ஒப்பந்தம் கோரப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்பட வரை என்ன செய்தார் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி கேட்டேன். அதற்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. மலுப்பலான பதிலே அவர்கள் அவையை நேரத்தை சரி செய்து முடித்து கொண்டார்கள். நேற்றைக்கு முன்தினம் கூட இந்த அரசு நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னதையே திருப்பி சொல்கிறார் என்று சொன்னார். நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பிப்ரவரி மாதத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டது. 2024 11 மாதம் வரை 10 மாத காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தானே 10 மாதம் இருந்தீங்க. அப்போ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றுதான் கேள்வி கேட்டேன். அதற்கு பதிலே இல்லை. அந்த கனிம வள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. அதோடு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய திருத்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், நீர்வளத்துறை, அந்த துறையின் மத்திய அரசு கடிதம் எழுதப்படுகிறது. அதில் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதில் வெளியிடப்பட்டிருந்தால்தான் உண்மை நிலவரம் நமக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற செய்தியின் அடிப்படையிலே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த கனிம வள சட்ட திருத்தம் மத்திய அரசுக்கு அதிகாரத்தின் அடிப்படையிலே அரிய வகை கனிமங்கள் ஏலம் விடுவதற்கு அந்த கனிம திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த அனுமதியை மாநில அரசாங்கமே வழங்க வேண்டும் என்றுதான் கடிதம் எழுதப்பட்டதாக தகவல். மத்திய அரசாங்கத்திலிருந்த அந்த கனிம சுரங்கம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கடிதத்தின் வழியாக தான் மத்திய அரசு கடிதம் எழுதப்பட்டதாக எனக்கு கிடைத்த தகவல். நான் சட்டமன்றத்திலே தெரிவித்தேன். மாநில அரசாங்கம் இந்த கனிம திருத்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றது. அந்த கடிதத்தினுடைய விவரத்தை தெரிவிங்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் தெரிவிக்கல.